இவங்க எல்லாரும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் மரியாதை நடந்துங்க. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதை கண்டுபிடிச்சது ஏதாச்சும் ஒரு நாய் செத்துருச்சு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு மிருகம் செத்துருச்சு நான் தெரிக்கிறதுக்காக தான். எந்த ஸ்டேஜில் மனுஷங்களை எல்லாம் சாம்பலாக்க முடியாது. தயவு செஞ்சுங்களை விட்டு. இதான் மொபைல் கிரிமேட். இதுல கிரிமேஷன் ப்ராசஸ்ங்கிறது 1650 செல்சியஸ் டிகிரில ஃபிளஷ் வேப்பரைஸ் ஆகி போன் மட்டும்தான் அந்த சாம்பல் மிஞ்சும். ஒரு பாடியை 30 செகண்ட்ல எரிக்க முடியும். இந்த மொபைல் கிரிமேட்டரை நடைமுறை கொண்டு வந்தா ட்ரெடிஷனல் கிரிமேட்டரால ஏற்படுற மாசத்தை தடுக்கலாம். உங்களுடைய இந்த நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பிசினஸ் மட்டும் அவங்க பண்ணல. லாஜிஸ்டிக்ஸ் என்ற பெயர்ல கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதுல அதிகமா அவனுக்கு ஸ்மகிள் பண்றது வாட்ச் தான். லக்ஸுரி வாட்சஸ். தங்கத்தையும் வைரத்தையும் விட வேல்யூ ஜாஸ்தி, ஆனா ரிஸ்க் கம்மி. இதெல்லாம் உலகத்தை ஏமாத்துறதுக்காக அவனுங்க பண்றது. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு, ஹார்ட் டிராபிகிங். எதுக்கு வேணா அங்க போய் பார்த்துக்க சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற யார் வேணாலும் பண்ணிருக்கலாமே சார். நாம எதுக்கு சார் பண்ணணும்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நீ எனக்கு செஞ்சதுக்கு நான் உனக்கு திருப்பி வந்து செய்யறேன்னு சொன்னான்ல. நீ ராஜசேகரோட அசிஸ்டன்ட் இல்ல, அவனோட ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் தேவா. உன்னை தூரமா வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னுதா உன்னை கூடவே வச்சு உன் மூவ்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருந்த. இப்ப தெரியுதா நீ யாரு கூட இருக்குன்னு? ஆக்சுவலா நீ என்னதான் தேங்க் பண்ண. நீதான் ராஜசேகரோட ஆள? ஆமா சார். உன் பேர் என்ன? பிரீத்தி. எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தெரியாது சார். எங்கேயோ பார்த்திருக்கேன். Let him come. Send him up. உங்களை யார் இங்க வர சொன்னது? நீங்க அவரை பார்க்க தேவையில்லை, வெளியே போங்க. ஏமா எழ வீட்டுல எதுக்குமா பிரச்சனை பண்ண? ஒன்னும் பேசாதீங்க, இவரை கூட்டிட்டு வெளியே போங்க. ఏంటమ్మా సమస్య? ఎవరు వీళ్ళు? ఏం లేదండి, పర్లేదు. வெளியில போறீங்களா இல்லையா? நான் ஏதோ பேசாம அவங்க கூட போயிட்டேன். இது ராஜசேகர் தடுத்தா. நீ அவங்க கூட போக கூடாது. நீ போனா திரும்பி வர முடியாது. அங்கே போனா என் தங்கச்சி மறந்துடணும், என்ன மறந்துடணும். வாழ்க்கையில மறுபடி எங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னான். எனக்கே குடும்பமா தொழிலாளிகளா? தொழிலாளிகள் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு எங்க புரிய போகுது? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. வெட்டு குத்து அடிதடி அத்த கரைய போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்ப நீ தனியாள் இல்ல, என் தங்கச்சியும் கூட இருக்க ஞாபகம் வச்சுக்க. நீ பண்ற ஒவ்வொரு ரவுடி தரத்துக்கும் அவளை சேர்ந்து கூட ஓடலாம், ஒடியலாம். புரியுதா?
சார் நாங்க எல்லாரும் உங்க மேல கோவத்துல இருந்தோம் அப்பா சொன்னதுனால. ஆனா அப்பா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாருன்னா உங்களை மன்னிச்சிருவாரு சார். அப்ப நாங்க போகும்போது எங்களை யாரும் கேட்கறதுக்கு ஒரு நாதி கூட கிடையாது, ராஜசேகரை தவிர. அவன் தான் நமக்கு எல்லாமே இருந்து எல்லா உதவியும் செஞ்சான். 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஃபைல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்ல. ஆக்சுவலா அவர் சடனா ரிசைன் பண்ணிட்டார். அவர் பொண்ணுங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ரிசர்ச் கம்பெனி வேலையை விட்டுட்டு இந்த மொபைல் கிரிமேட்டரை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினார். அப்புறம் எலக்ட்ரிக் ஷேர அவன் டோர்லயே அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன சொன்ன? 15 மாடி 30 செகண்டா. இங்க ஒரு பட்டன் அமுத்துனா, உன் கல்யாணி அத்தோட ஓகயா. முதல்ல நீ அதை செய். உன்னோட லைவ் லொகேஷன் எனக்கு தெரியும். நீ ஸ்டேஷன் பார்க்கிங் போ. வண்டி நம்பர் 0026. அந்த வண்டியில ஏறு. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்க ஃப்ரெண்டை யார் கொண்டது. இப்ப பாருங்களேன், நான் யாரை கொண்டனோ அந்த பொண்ணும் இப்ப என் கிட்டதான் இருக்கு. நான் என்ன படிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? 1 வருஷம் டாக்டர் படிச்சேன். டிஸ்கண்டினியூட். அப்பாவால ஃபைனான்சியலா ஹேண்டில் பண்ண முடியலன்னு பார்மசி கோர்ஸ்க்கு போனேன். அவங்களுக்கு நான் இருக்கேன். அவர் பொண்ணுங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ரிசர்ச் கம்பெனி வேலையை விட்டுட்டு இந்த மொபைல் கிரிமேட்டரை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினார். மீதி 2 சின்ன பொண்ணுங்க வீட்டுல ஆள் போட்டுக்குது. சார் தேவையில்லாம நான் யாருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பேசாம கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. இப்ப பாரு, நான் என் கையால உன்னை கொல்லணும், நீ சாவு. தேடுதல ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பொண்ணு கையில நாய் சங்கிலி கட்டி பிடிச்சு வச்சிருக்கான். பொருள் ஏதாவது வச்சிருப்பானு பயமா இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் அவனை எதுவும் பண்ணாத. வாட்ச் பண்ணி. பிரீத்தி, கீழே வண்டி இருக்கு, போய் அதுல ஏறு. சைமன் ஒருத்தர் வர்ற வரைக்கும் சிண்டிகேட் ரூல்ஸ் மீறி புது தொழில் ஆரம்பிச்சான். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பணமும் வந்துச்சு, தொகையும் வந்துச்சு. அவன் ஆப்போனண்ட் ஆளுங்க அவன் என்ன தொழில் செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் முடியல. கடைசியா சைமனையே கொல்றதுக்கு முடிவு பண்ணாங்க. பாஸ் பண்ணாங்க. பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஒரே நைட்ல 22 பாடிஸையும் கிளியர் பண்ணணும். சைமனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மதம் பிடிச்ச மாதிரி இருந்தான். நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண பேப்பர்ல கிளைண்ட் டீடைல்ஸ் நீ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பிசினஸ் மட்டும் அவங்க பண்ணல. இதெல்லாம் உலகத்தை ஏமாத்துறதுக்காக அவனுங்க பண்றது. இதுக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்கு, ஹார்ட் டிராஃபிக்கிங். இத சைமன் தான் பண்ணிட்டு இருக்கான்றது சிண்டிகேட்ல யாருக்குமே தெரியாது. Some serious accusations have emerged within our syndicate. The news has already reached Daha. दुश्मनों को तो मार दिया है, गद्दार का क्या करें? तो हमारा सिंडिकेट कहता है उसका सर गरम कर दो। अपने दोस्त का बदला लेकर बहुत खुशी होती है ना? लेकिन मेरे दोस्त के खून का बदला भी बाकी है। मैंने आपकी और आपकी टीम की जान बख्श दी, क्योंकि मेरे लिए धंधा पहले आता है। तो बोलिए, कब जुड़ रहे हैं मेरे साथ?
சார் நீங்க யூனியன்ல வேலை செய்யும் போது உங்க கூலி நம்பர் என்ன சார்? உங்க 3 பேருக்கும் ராஜசேகர் தான் அப்பா இல்லையா? ஆமா சார். சார் அக்கா இங்க எல்லாமே ஓகே தான். ஃபைன். சேஃப்ல? அக்கா கொஞ்சம் சீக்கிரம் அக்கா. பயமா இருக்கு. ஓகே வந்துடு. சார் அக்கா எப்போ வருவாங்க? நாளைக்கு வந்துருவாங்க. இந்த 2 நாள் தான் எல்லாம் செட்டில் ஆயிடும். கண்ணை மூடும்போது எனக்கு என் தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியறாங்க. அம்மா சாவும் போது அவங்க 2 பேருக்கும் நினைவே தெரியாது. அவங்க 2 பேரும் யாரு பார்த்துப்பாங்க சார்? 3348